ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஹானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான். ரவையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ். கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காவையும் தேங்காவையும் நல்லா பீஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காவையும் ஏலக்காயும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்ச ஜீனியை வந்து போட்டுக்கலாம். ஜீனி, அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம். சோடா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து ஒரு முட்டை. இதில் வந்து நான் 2 முட்டை ஊற்றிருப்போம். நீங்கள் 1 முட்டை ஊற்றிக்கலாம். 1 முட்டை தான் போதுமான அளவு. 2 முட்டை ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 முட்டையே ஊற்றுங்க, கரெக்டான இதாக இருக்கும். நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 1 முட்டையை போட்டு நல்லா எல்லாத்தையுமே இன்க்ரீடியன்ஸையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பேனில் ஆயில் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி பால் மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொறுமையாக போடுங்க. பால் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா தட்டி நமக்கு தேவையான ஷேப்பில் எடுத்து போட்டுக்கலாம். பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பொறுமையாக எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பபுள்ஸ்னால் அடங்கிட்டு இப்போ நல்லாவே வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌனாக எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் எக்ஸஸ் ஆயில்னால் ரிமூவ் ஆயிரும். பொறுமையாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். செகண்ட் பேட்ச் போட்டுட்டு பொறுமையாக ஒன் சைடு வெந்தோன்னே இன்னொரு சைடு வந்து ஸ்டிக் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் போட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராகவே நம்மளுடைய ரவை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்குனா ரொம்ப பிடிக்கும். சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.